இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். நாடு முழுக்க பல மாநிலங்களில் காலியாகும் 37 ராஜ்யசபா எம்பி பதவிகளுக்கு வரும் 16ஆம் தேதி தேர்தல் நடத்தப்படும் என தேர்தல் கமிஷன் அறிவித்தது. இவற்றில் தமிழகத்தில் காலியாகும் 6 ராஜ்யசபா எம்பி பதவிகளும் அடக்கம். எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை அடிப்படையில் திமுகவுக்கு 4, அதிமுகவுக்கு 2 ராஜ்யசபா எம்பிக்கள் பதவி கிடைப்பது உறுதியானது. திமுக கூட்டணியில் தேமுதிக மற்றும் காங்கிரஸ் கட்சிக்கு தலா ஒரு இடம் ஒதுக்கப்பட்டது. எஞ்சிய 2 இடங்களுக்கு திருச்சி சிவா, கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் போட்டியிடுவர் என திமுக தலைவர் முதல்வர் ஸ்டாலின் அறிவித்தார். தேமுதிக சார்பில் அக்கட்சியின் பொருளாளர் சுதீஷ், காங்கிரஸ் சார்பில் கிறிஸ்டோபர் திலக் அறிவிக்கப்பட்டனர். அதிமுக சார்பில் தம்பிதுரை போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டது. கூட்டணி கட்சியான பாமகவுக்கு ஒரு இடத்தை அதிமுக வழங்கியது. பாமக சார்பில் அன்புமணி களம் இறங்கினார். வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாளான கடந்த 5ஆம் தேதி அனைவரும் வேட்புமனு தாக்கல் செய்தனர். பாமக நிறுவனர் ராமதாஸின் தனி செயலாளர் பி. சுவாமிநாதனும் ராஜ்யசபா தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்தார். இதனால் பாமகவுக்குள் பரபரப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் கட்சிகளால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்களை தவிர மற்றவர்களின் மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன. மனுவை திரும்ப பெற இன்று பிற்பகல் 3 மணி வரை அவகாசம் வழங்கப்பட்டது. 6 பேர் தவிர மற்றவர்கள் யாரும் களத்தில் இல்லை என்ற நிலையில் திமுக வேட்பாளர்கள் திருச்சி சிவா, கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், தேமுதிக வேட்பாளர் சுதீஷ், காங்கிரஸ் வேட்பாளர் கிறிஸ்டோபர் திலக், அதிமுக வேட்பாளர் தம்பிதுரை, பாமக வேட்பாளர் அன்புமணி ஆகியோர் ராஜ்யசபாவுக்கு போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டனர். இதற்கான அறிவிப்பை ராஜ்யசபா தேர்தல் நடத்தும் அதிகாரி சாந்தி வெளியிட்டார். இதனைத் தொடர்ந்து தேர்தலில் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை தேர்தல் அதிகாரி சாந்தியிடமிருந்து தம்பிதுரை, அன்புமணி, சுதீஷ், கிறிஸ்டோபர் திலக் பெற்றுக்கொண்டனர். புரட்சித் தலைவர் அவர்கள் வழியிலும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் வழியிலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பாதுகாத்து எங்களெல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அன்பாலும் ஆசையாலும் மாநிலம் மீண்டும் பணியாற்றுவதற்கு வாய்ப்பை தந்திருக்கிறார். அவருக்கு முதலில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வெற்றியானது இப்பொழுது எனக்கு தந்த இந்த பணியானது நாடாளுமன்றத்தில் பணியாற்றி தமிழகத்திற்கு வேண்டிய உரிமைகளை பெறுவதற்காகவும் திட்டங்களும் பெறுவதற்காகவும் எந்த ஒரு வாய்ப்பாக கருதுகின்றேன். ஆகவே வருகின்ற இந்த தேர்தலிலே எடப்பாடி பழனிசாமி புரட்சி தமிழர் வெற்றி பெறுவதற்கு சுமார் 210 சட்டமன்ற தொகுதியிலே வெற்றி பெற்று அவர் தனிபெறும் ஆட்சியை அமைப்பார் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். மாநில உறுப்பினருடைய இன்று வெற்றியுடைய அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. இந்த நேரத்தில் எங்களுடைய பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும் எங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர் அண்ணன் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறான்னு. கண்டிப்பாக தமிழக மக்களுக்கு என்னால் கண்டிப்பாக என்னென்ன செய்ய முடியுமோ அனைத்தும் நம்முடைய இந்த பாராளுமன்றத்தில் சென்று கண்டிப்பாக நான் பெற்றுத்தர வேண்டிய நேரத்தில் என்னுடைய உறுதிமொழியை தரேன். அந்த நேரத்தில் நடந்து முடிந்த மாநிலங்களவை தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பிலே மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றேன். இந்த வெற்றிக்காக தமிழ்நாட்டின் கூட்டணி கட்சிகள், குறிப்பாக எங்கள் கூட்டணியின் தலைவர், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும், அனைத்து கூட்டணி கட்சியின் தலைவர்களுக்கும், பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாகிகள், என் உயிரினும் மேலான அன்பு தொண்டர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளை தெரிவிக்கின்றேன். களத்தில் திமுக மீது மக்கள் மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள். கடந்த முறை நான் சொல்லியிருக்கின்றேன், அனைத்து தரப்பு மக்கள், பெண்கள், பெற்றோர்கள், விவசாயிகள், நெசவாளர்கள், அரசு ஊழியர்கள், அரசு தரப்பில் அரசு ஊழியர்களில் அனைத்து தரப்பு அரசு ஊழியர்களும்
ஆசிரியர்கள் எத்தனை வர்க்கமும் உழைக்கின்ற வர்க்கமும் கோபத்தில் இருக்கின்றார்கள். திமுக ஏமாற்றிவிட்டது என்று. அந்த வகையில் எங்கள் கூட்டணி மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறும். குறைந்தது 200 தொகுதிகளில் நாங்கள் வெற்றி பெறுவோம். அதிமுக தலைமையிலான ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் அமையும். தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களால் அடையாளம் காண்பிக்கப்பட்ட நான் இன்றைக்கு மாநிலங்கள் அவையில் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன். இது காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டனுக்கும் ஒரு மாபெரும் வெற்றி என்றே கடந்த 2 நாட்கள் அனைவரும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். கடினமாக போராடி என்னை போன்ற ஒரு சராசரி குடும்பத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு கட்சி தொண்டனை அடையாளம் காண்பித்து இன்றைக்கு இந்த மாநிலங்கள் அவையின் உறுப்பினராக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன். தமிழக மக்களுக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட சமுதாயத்தினர் அனைவருக்கும் நான் ஒரு சிறந்த குரலை எழுப்பக்கூடிய ஒரு உறுப்பினராக விளங்குவேன் என்று உறுதிமொழி கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சியில் நடக்கும் திமுக மாநாட்டில் திருச்சி சிவா, கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் கலந்து கொண்டுள்ளதால் அவர்கள் இருவரும் வெற்றி சான்றிதழை பெறவில்லை. அவர்கள் 11ஆம் தேதி பெற்றுக்கொள்வார்கள் என திமுக வட்டாரங்கள் கூறின. தேமுதிக கட்சி துவங்கி 20 ஆண்டுகளுக்கு பிறகு முதன்முறையாக அக்கட்சி பார்லிமெண்ட்டுக்குள் கால் வைக்கிறது. அதேபோல பாமகவும் பல ஆண்டுகளுக்கு பிறகு பார்லிமெண்டில் நுழைகிறது. இதனால் 2 கட்சிகளின் தொண்டர்களும் மிகுந்த உற்சாகத்தில் பட்டாசு வெடித்து கொண்டாடுகின்றனர்.